அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பக்கமா பார்க்கக்கூடியது வந்து மெர்மெய்ட் போஸ் அப்படின்ட்டு. அதில் வந்து ஒரு வேரியேஷன். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையவே தளர்வு பயிற்சி செஞ்சுருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா இந்த ஆசனம் வந்து முழுமையாக வந்து பெறும். ஏன்னா இது கைகளுக்கும் தேவை, கால்களுக்கு, அப்புறம் உடம்பு முழுமையாக நம்ம உடம்பு முழுமையுமே வந்து நம்ம தளர்வாக இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் என்னென்னா நம்ம இப்படி உட்காந்துருக்கோம். இதில் வந்து ஒரு கால் மட்டும் இப்படி வந்து நம்ம நீட்டிடுறோம். வலது காலை, இடது காலை வந்து நம்ம அப்படியே வந்து இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இந்த காலை வந்து இப்படி மடக்கிறோம். இதில் இப்படி பிடிச்சி இந்த காலுக்கு நேராக வந்து இந்த முட்டி பகுதி வரணும். அதனால் வந்து இது காலை கொஞ்சம் இப்படி நகர்த்தி வச்சிட்டோம்னா இப்படி வந்துடும். அப்போ நம்மளோட மேல் தொடை பகுதி வந்து அப்படியே இப்படி கீழ் நோக்கி இப்படி வந்துடும். இந்த பாதத்தில் படுற மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இது வந்து நீங்கள் இது பண்ண முடியும். இப்போது இந்த கையை ரெண்டு கையுமே வச்சு இந்த காலை கொண்டு வந்துட்டு நம்மளோட அண்டர் ஆர்மில் வந்து இதை வைக்கணும். இந்த டோஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம அண்டர் ஆர்மில், அதாவது கையை வந்து நல்லா இப்படி நீட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி போய் நம்மளோட அந்த முட்டியை வந்து பிடிக்கும். இப்போ இந்த கால் வந்து அப்படியே இருந்துடும். இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த தொடைப்பகுதி, இந்த கால், இந்த கை மூணுமே அப்படியே பேரலாக வந்து இருக்கும். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இப்படி வைக்கணும். இந்த முட்டி பகுதி நல்லா, அதாவது நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வைக்கணும். இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த கையை எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். இல்லை சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ அதே மாதிரி கை இங்கே வச்சுட்டு ஒவ்வொரு கையை ஒன்று ஒன்றா வந்து எடுக்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம இடது பக்கம் வந்து செய்ய போகிறோம். வலது காலை மடக்கி இப்படி வச்சிடணும். இடது கால் வந்து இப்படி மடிப்போம். இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கும் போது இந்த காலை தாண்டி தான் இந்த முட்டி இருக்கும். இந்த அலைன்மெண்ட் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டாலே அந்த போஸ் வந்து கரெக்டாக வந்துடும். வந்துட்டு இப்போ இந்த காலை இப்படி இந்த கையை வச்சு இப்படி பிடிக்கணும். சில பேருக்கு இது எப்படி திருப்புறதுன்னு தெரியலை, அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த கையை இப்படி கீழ் நோக்கி இப்படி வச்சு இந்த காலை இப்படி நகர்த்தணும். நகர்த்திட்டோம்னா இப்படி வந்துடும். இப்போ ஒரே நேர்கோட்டில் வந்து அப்படியே இருக்கும். இப்போது இந்த ரெண்டு கையுமே வச்சு காலை வந்து டோ பாயிண்ட் பண்ணணும். நம்ம சில ஆசனாலாம் சொல்லுவோம் டோ பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்படி இருக்க காலை வந்து நம்ம டோ பாயிண்ட்னு சொல்லுவோம். அதுதான் இந்த டோ பாயிண்ட் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு அண்டர் ஆர்மில் எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சுட்டு இந்த கையை தாண்டி இப்படி கொண்டு வந்து வைக்கணும். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த ஆசனாவை வந்து சின்ன பசங்களை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். பெரியவங்களை வந்து தயவு செஞ்சு வந்து இந்த ஆசனம் செய்ய வேண்டாம். ஏன்னா வந்து இந்த கால்களை திருப்புறது அது மாதிரிலாம் இருக்குது. மூட்டு அறுவை சிகிச்சையோ இல்லை வந்து இடுப்பு பகுதியெலாம் அறுவை சிகிச்சைலாம் சில பேர் செஞ்சுருப்பாங்க. லோ பேக் பெயின் இருக்கிறவங்களும் இது செய்ய வேண்டாம். இது சின்ன பசங்களுக்கு செஞ்சால் போதும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு இன்டர்மீடியட் ஆசனா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதனால பசங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா ஒரு அழகான போஸ்ட் கரெக்டாக வந்து வரும். அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு பண்ணும் போதுமே பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு முழுக்கமே வந்து நல்லாவே வந்து தளர்வாக இருக்கும். இந்த ஆசனா செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வலது பக்கமும் இடது பக்கம், சில பேருக்கு பண்ணும் போது இடது பக்கம் வந்து வராது, சில பேருக்கு வலது பக்கம் வராது. வருதோ வரலையோ 2 பக்கமே வந்து செஞ்சுட்டா தான் வந்து கரெக்டாக. இல்லைன்னா நம்மளோட உடம்புல இருக்க ஒரு பாதி மட்டும்தான் வந்து தளர்வாக இருக்கும், இன்னொரு பாதி வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக 2 பக்கமே வருதோ வரலையோ 2 பக்கமே வந்து செஞ்சிடணும். இது முடிச்சுட்டு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசனம் செய்யும் போது நம்மளோட இந்த சைடில் வந்து நல்லாவே வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தளர்வு வேணால் படுத்துறதுக்கு வேணால் நீங்கள் வந்து கவுண்டர் போஸ்ன்னு சொல்லுவையோ, அதுக்காக வந்து நம்ம அப்படி ஒரு ட்விஸ்டிங் ஆசனா பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரெச். இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். காலை நீங்கள் வந்து சம்மணம் போட்டும் வச்சுருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கால் விரித்து வச்சுருக்கலாம், இல்லை வஜ்ராசனில் வச்சுருக்கலாம், இல்லை பத்மாசனம் வச்சுருக்கலாம், எப்படினாலும் வச்சுருக்கலாம். நமக்கு தேவை இந்த அப்பர் பாடி மட்டும் நல்லாவே ட்விஸ்ட் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி தளர்வு பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடில் பண்ணும்போது இந்த வலி வந்து இப்போ வந்து இருக்காது. ஒவ்வொரு இதுலேயும் சில வினாடிகள் மட்டும் இருந்தால் போதும்.
தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம். இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.